ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எக்ஸாமில் எப்படி ஒரு நல்ல மார்க் எடுக்கிறது, ஸோ அதுக்கு டோனியோட ஒரு மந்திரம் என்ன, அவர் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் விகடனில் இந்த நியூஸ் வந்து பார்த்துருந்தேன். ஸோ இது பார்த்து படித்தோடனே எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்கும்போது அதுலேருந்து ஒரு பொண்ணு வந்து எழுந்திரிச்சு அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி எக்ஸாமுக்கு போக முன்னாடி எந்த மாதிரியான மனநிலைமையில் வந்து போகணும், ஸோ அதை எப்படி வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது அவள் அந்த ஸ்டாஃப் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெலாம் வந்து நான் டோனி சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ப்ரெஸ் மீட் அப்போது டோனிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ கிரவுண்டுக்குள்ளே போகிறீங்க, ஸோ இப்போ அங்கே போன உடனேவே உங்களோட மனநிலை எந்த மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க, எப்படி அதுக்கு ப்ரிப்பேர்டாக நீங்கள் போவீங்க. ஸோ இப்போ அந்த கிரவுண்டில் இருக்கிற அந்த பிச் கண்டிஷன்ஸு, பவுண்ட்ரிஸோட டிஸ்டன்ஸு எந்த மாதிரி, இது வந்து ஒரு பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சா அந்த மாதிரி திங்ஸை பற்றி நினைப்பீங்களா, இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூமில் இதுக்கு முன்னாடி அவுட் ஆன பேட்ஸ்மேனை வந்து நீ அப்படி மிஸ் பண்ணிட்ட, நீ பவுண்ட்ரி ஸ்கோர் பண்ணிடலாம், நீ விக்கெட் ஆகிட்ட, அந்த மாதிரி அங்கே நடந்துகிட்ருக்க அந்த சண்டை இதெல்லாம் பற்றி உங்களோட தாட்ஸ் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இப்போ ஒரு ஆப்போசிட் டீம் இருக்குது, அந்த ஆப்போசிட் டீம் வந்து பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்குது, இந்த பிளேயர் இப்படி விளையாடுறாங்க அப்படி விளையாடுறாங்க, அந்த டீம் பற்றி நினைப்பீங்களா, இல்லை அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் உங்களை எப்பயுமே உற்சாகமாக வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த ஃபேன்ஸை பற்றி உங்களோட தாட்ஸ் இருக்குமா. இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் பற்றி அவர் கேட்குறாரு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி கேட்டாலுமே டோனி என்ன ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, நான் வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டேன்னாவே நீங்கள் சொன்ன எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே என்னோடய தாட் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ இது இருக்காதுன்றது எதை பற்றி அவரோட தாட் இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை ஃபேஸ் பண்ணுற பால்ஸ் நோக்கி தான். அவரை எந்த மாதிரியான பால் வந்து ஃபேஸ் பண்ணி வருதோ, ஸோ அது ஒரு ஸ்பின்னாக இருக்கட்டும், ஒரு சீம் பவுலிங்காக இருக்கட்டும், எந்த மாதிரி வருதோ அதை நான் எப்படி அட்டன் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு பவுண்ட்ரியோ ஒரு சிக்ஸரோ சம்திங் நான் எப்படி பண்ண முடியும், அந்த விஷயத்தில் மட்டும்தான் என்னோடய கவனம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அட் த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காரு. இஃப் சப்போஸ் நான் ஒரு பால் வந்து விட்டுட்டேன் அடிக்காமல் அப்படின்னா, அந்த பால் நான் விட்டுட்டேன்னா என்னோடய வெற்றிக்கு போகிற பாதையை நான் மிஸ் பண்ணுறேன், வெற்றி என்னோட ரொம்ப பக்கத்தில் வருது, அதை நான் தவற விடுறேன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிப்பேன் அப்படி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை தவிர, இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை தவிர நான் வேறு எந்த விஷயத்தையுமே பற்றி நினைக்க மாட்டேன். இதே மாதிரி தான் உங்கள் மனநிலைமையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அட் ப்ரெசண்ட் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், அதில் நம்மளோட ஃபுல் இன்வால்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இப்போ அங்கே எக்ஸாம்னால் அங்கே நீங்கள் பார்க்குற அந்த கொஷின் பேப்பரில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியான கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம், எதை சாய்ஸில் விடலாம், எதுக்கு எவ்வளோ மார்க் கால்குலேட் ஆகும், ஒரு அப்ராக்சிமேட் நம்ம எவ்வளோ மார்க் வரும், அந்த ஒரு தாட் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணுமே தவிர, யார் எந்த எக்ஸாம் ஹாலில் வந்திருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம பக்கத்தில் யார், எந்த ஸ்டாஃப் வந்திருக்காங்க, இவங்க ஃப்ரீயாக லூஸாக ஸ்குவாட் வராங்களா, இந்த மாதிரியான திங்ஸை பற்றி நீங்கள் எதுவுமே நினைக்கவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட தாட்ஸ் எல்லாமே அந்த கொஷின் பேப்பரில் தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு 2.5 hours எக்ஸாம் அப்படின்னா உங்களோட கவனம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், எந்த விதமாக ஆன்சரை ஃப்ரேம் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்னு ஸோ டோனியே ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மட்டும் இல்லாமல் 10th 11th 12th அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் வந்து நம்ம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு காலேஜ் ரிலேட்டடான எனி என்கொயரிஸ் பண்ணணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம லிங்க்கை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. இது மட்டும் இல்லாமல் காலேஜ் அட்மிஷன் அதர் ரிலேட்டட் உங்களுக்கு எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன வேணும்னாலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. மறக்காமல் இந்த வீடியோ ரிலேட்டடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.